சார் இப்போ இந்த ட்ரேடரா மாறணும், உங்ககிட்ட இருந்து எடுத்து அவங்க விற்பனைக்கு வாய்ப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் நீங்க கொடுப்பீங்க? எந்த இடங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க? கரெக்டா சொன்னீங்க. நாங்க இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாடல்ல வியாபாரம் பண்றாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு C&F ஏஜென்ட் ஒரு குடுத்துறாங்க. அவங்கள வச்சு அவங்க ஆபரேட் பண்றாங்க. சரிங்க. ஆர்எல்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அவங்க வச்சு மருந்துல கொடுத்து பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் இருக்கு. இப்ப நான் என்ன மாதிரி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கட் பண்றேன். அந்த நடுவால் இருக்கிற ஆளை கட் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் நமக்கு கட் ஆகுது. அதை ரீசெலருக்கோ இல்ல முன்னாடி இருக்கிறவருக்கோ யூஸ் ஆகுறதுக்காக நம்ம இதை வச்சு கட் பண்றோம். நம்ம அப்பாயின்மெண்ட் பண்றது ஒரு பின்கோடுக்கு ஒரு ஆள். ஒரு பின்கோடுக்கு ஒரு ஆள் தான். ஆமாங்க. ஒரு ஆள்னா நீங்க ஒருத்தரே 2 பின்கோடு 3 பின்கோடு 5 பின்கோடு கூட எடுத்துக்கலாம். அது நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா எப்ப தருவோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின்கோடு எடுத்து ஒரு சின்ன வால்யூம் ரைஸ் பண்ணி காமிச்சாதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் வாங்குறாரு ஃபர்ஸ்ட் அதை 2 நாள்ல வித்துட்டா இல்ல ஒரு நாள்ல வித்துட்டா எனக்கு இன்னொன்னு கொடுங்க அப்படிங்கிறாரு. இப்படி பண்ணி தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணும்போது அவரோட